ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியான அட்டகாசமான ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். ஃபிஷ் எடுத்திங்கன்னா இதை மாதிரி ஒரு தட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ அயில மீன் தான் வாங்கியிருக்கேன். இந்த மீன் வச்சு தான் இன்றைக்கி இந்த ஃபிஷ் ஃப்ரையை செய்ய போகிறோம். மீனெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். க்ளீன் பண்ண மீனில் பார்த்திங்கன்னா மேலே கீரல் போட்டுக்கணும். அப்போ தான் ஃப்ரை பண்ணும்போது உள்ள மசாலாலாம் இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மீனை ஃப்ரை பண்ணலாம். ஒரு கடாய் எடுத்து அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சோண்டு மஞ்சள் தூளும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளும் சேர்த்துக்கணும். சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுக்கணும். ஏன் எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே நம்ம மிளகாத்தூள் மஞ்சள் தூள் சேர்க்குறோன்னா, எண்ணெய் சூடாகிடுச்சின்னா நம்ம மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் சேர்க்கும்போது மசாலா கருகிடும். அதுக்காக தான் அதுக்கு முன்னாடி சேர்த்துடுறோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அதுவும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 7 சின்ன வெங்காயமும் 10 பல் பூண்டும் நல்லா இடித்து வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வதக்கும்போது அடுப்பை சிம்லேயே வச்சு வதக்குங்க. இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதுவுமே நல்லா வதக்கிக்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் கொஞ்சோண்டு கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா கூட இந்த புளி தண்ணியும் நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். பார்த்திங்கன்னா எல்லா மசாலாவும் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் மிளகுத்தூளை சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதுவுமே நல்லா வதக்கிக்கணும். நான் இங்கே செய்ய போகிற மசாலா பார்த்திங்கன்னா 2 மீன் அளவு தான் செய்கிறேன். அதுக்காக எந்த அளவுக்கு செய்கிறேன். மீன் அதிகமாக சேர்க்கும்போது அதுக்கேற்ற மாதிரி மசாலாவும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை சேர்க்கணும். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஃப்ரை பண்ணும்போது கூட அடுப்பு சிம்லேயே வைங்க. ஏன்னா அப்போ மசாலா கருகாமல் நல்லா ஃப்ரை ஆகி டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் 2 சைடுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா இந்த அயில மீனில் மட்டும் இல்லாமல் முள் இல்லாத மீனாக எது வாங்கினா கூட இந்த ஃப்ரையை செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மீன் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியான ஜூஸியான ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. நீங்களும் இது போல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.